சென்னையில இருக்கக்கூடிய சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி தொகுதி வாக்காளர் ஆர் குமரவேல் அப்படிங்கிறவரு சென்னை உயர்நீதிமன்றத்துல தாக்கல் செஞ்ச மனுவுல சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி தொகுதியில போட்டியிடக்கூடிய துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் செஞ்ச வேட்பு மனுவுல குறிப்பிடப்பட்டிருக்கக்கூடிய சொத்து விவரங்களுக்கும் 2021 வருஷம் தேர்தல் அப்போ அவர் தாக்கல் செஞ்ச சொத்து விவரங்களுக்கும் இடையில முரண்பாடுகள் இருக்கு. 2021 வருஷம் தாக்கல் செஞ்ச வேட்பு மனுவுல 11 கோடி 6 லட்சம் ரூபாய் ஸ்னோ ஹவுசிங் நிறுவனத்துக்கு கடன் கொடுத்திருக்கிறதா குறிப்பிட்டிருந்தாரு. தற்போதைய வேட்பு மனுவுல 10 கோடி அப்படின்னு குறிப்பிட்டிருக்காரு. மிச்சம் இருக்கக்கூடிய 1 கோடியே 6 லட்சம் ரூபாய் பணம் திருப்பி செலுத்தப்பட்டதா அப்படிங்கிற விவரங்கள் தெரிவிக்கப்படல. 2020 வருஷத்துக்கு முன்னாடி 2.2 கோடி ரூபாய் வருமானம் இருந்ததா குறிப்பிட்டிருந்த உதயநிதி இப்போ 10.98 கோடி ரூபாய் வருமானம் இருக்கிறதா சொல்லிருக்காரு. வருமானம் அப்புறம் சொத்து அதிகரிச்சதை பத்தி உரிய விளக்கங்கள் கொடுக்கல. இந்த முரண்பாடுகள் பத்தி விசாரணை நடத்த வருமான வரித்துறை பெருநிறுவன விவகாரங்கள் துறை அமைச்சகத்துக்கு உத்தரவிடணும் அப்படின்னு குறிப்பிடப்பட்டிருந்தது. இந்த மனு தலைமை நீதிபதி SA தர்மாதிகாரி நீதிபதி G அருள்முருகன் அடங்கிய அமர்வு முன்னாடி நாளைக்கு விசாரணைக்கு வரப்போகுது.